ஆத்தாடி ஆத்தா, இவ்வளவு பெரிய கத்தியா? ஐயோ, கழுத்துக்குள்ள ஃபுல்லா கட்டிகளா இருக்கே. சீக்கிரம் எடுத்துருங்க. ஐயோ, எனக்கு இது கத்திரிக்கோள் கட்டால போதுனா விட்டுருந்தா. வணக்கம் நண்பர்களே, ப்ரூனோங்கிற இந்த ஷிட்ஸு வந்து நம்ம இன்னைக்கு க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, கழுத்து அண்டு அந்த செஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு. வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த இடத்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். பட் உடம்பு ஃபுல்லாக மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ அதையாவது கொஞ்சம் நீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் அதுக்கேற்றபடி ஒர்க்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனாலும் அந்த கழுத்து போர்ஷன் வந்து சரியாக செட் ஆகலை. அதனால் கழுத்து போர்ஷனை ஃபுல்லாக ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த பார்த்தீங்களா கட்டி எப்படி வருதுன்னு, இந்த போர்ஷன் பாருங்கள், அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து கட்டிகளாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து, அதாவது கட்டிகள் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நீட்டாக பண்ண போகிறோம். காது, அந்த காலோட ஜாயிண்ட் பகுதி, இந்த இடம் ஃபுல்லாகவே கட்டிங்க தாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஷிட்ஸூஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கோம்பிங் பண்ணும்போது ஜஸ்ட் முதுகில் மட்டும் கோம் பண்ணிவிட்டு விட்டுருவோம். பட் செஸ்ட்டு, கழுத்து பகுதி, இந்த போர்ஷன்ஸ் தான் எப்போவுமே வந்து நாட்ஸ் ஆகிறது. அண்ட் லெக்ஸ் போர்ஷன், அந்த டவுனில் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நாட் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் தான். அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் கிட்ட சிசர் கொண்டோடனே ரொம்ப பயந்து எப்படி துடிச்சாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அடங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஷிட்ஸுமே வந்து கொஞ்சம் பேம்பர் பண்ணி தான் பண்ணுவேங்க. அதுதான் என்னுடைய ஸ்பெஷல். சில இடங்களில் போனீங்கன்னா ஒரு கடிக்கிற மாதிரி ஒரு ஷிட்ஸு வருது அப்படின்னா அவங்க வந்து மைக்கோஸ் போடுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செய்து அந்த மாதிரி இடத்த வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஷிட்ஸு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்கள பேம்பர் பண்ண சொல்லுங்கள், பேம்பர் பண்ணி எடுக்க சொல்லுங்கள். மயக்க போட என்ன ஆகும்னா அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து டோட்டலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அண்டு பேனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஹெவி நாட்ஸ் இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த கால் போர்ஷனை அப்படியே விட்டாச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா, அந்த செஸ்ட் அண்ட் அடிவயிறு போர்ஷன் ஃபுல்லாகவே கட்டிங்க. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க போர்ஷன், கால் போர்ஷன் எல்லாமே நீட்டாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. சாருக்கு வந்து தலையில் தண்ணி விட்டால் சுத்தமாக பிடிக்காது. இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாரு, உழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பார்த்து பிடிச்சி குளிப்பாட்டிக்கிட்டே தான் இருந்தேன். நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபர்ரோட அளவுவே வந்து லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பெட் பேரண்ட்ஸ் வந்து இனிமேல் நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுறோன்னு கேட்டுக்கிட்டாங்க. வாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைக்க வேண்டியது போயிடுச்சு, வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த இடத்துலையுமே வந்து கட்டிங்காக தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு சாரை நீட் பண்ணி வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம், ப்ளோ ட்ரையருக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஆனால் வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் நட்டிக்கிட்டே இருந்தார். சூப்பராக இருக்கார்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். பாய்.